ஹாய். இன்றைக்கி டேட்டு தான் 19/10/2025. எனது சண்டேவா? சண்டே. ஸோ ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா பேட்டர்ன் illusion. அதாவது நேற்று நார்மலான illusion பார்த்தோம். இன்றைக்கி வந்து பேட்டர்ன் illusionன்றது ஆப்வியஸாக என்னன்னா பேட்டர்ன் illusion தான். லைக் நீ எங்கேயாவது நார்மலாக ஒரு பேட்டர்ன் மாதிரி ஒரு சீக்வன்ஸோ இல்லை எக்ஸாம்பிள்ஸ்க்கு நான் சொல்கிறேன் பாரு. இப்போது லைக் ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னென்னா லைக் இப்போ நீ ரேடியோ டேப்லேயோ இல்லை லைக் பாட்டு கேட்டுருங்கிற ரேடியோலையோ இல்லை நீ பாட்டு கேட்டுருங்க. பாட்டு கேட்கும்போது மியூசிக் பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு மாதிரி வாய்ஸ் யாரோ பேசுகிற மாதிரி லைக் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? ஸோ அப்போது அப்படி நடந்துருக்கும்போது நீ ஒன்றும் இல்லை, இப்போ யாரோ எனக்கு லைக் என்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டுனா இல்லை, ஜஸ்ட் அது ஒரு நம்ம மைண்டு வந்து என்னென்னா அந்த சவுண்ட்ஸ் லைக் சவுண்ட்ஸுன்னு இல்லை, ஏதாவது ஒன்று புதுசாக ஏதாவது ஒன்று தெரியாமல் ரெக்கக்னைஸ் பண்ணதில்லை அப்படின்ட்டா நம்ம மைண்ட் அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாதிரி ஆக்கிக்கும். ஸோ அந்த ரெக்கக்னைஸ் பண்ண மாதிரி ஆக்கும்போது அது வந்து லைக் ஒரு மாதிரி ஆகுது அது illusion. இது ஒரு எக்ஸாம்பிள்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தா இது ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் பார்க்கலாம். இதுதான் மெயினு. இப்போ லைக் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ எதுலையோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து லைக் அது மோஸ்ட்டாக பேட்டர்ன் வச்சு தான் ஒர்க் ஆகும், சப்ளை அண்ட் டிமாண்ட்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து அதை செக் அவுட் பண்ணுறான். லைக் செக் அவுட்னா பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் என்னென்னா அது கரெக்டாக வரும், போட்ட காசு தரான். அப்புறம் போக போக என்னென்னா அது அடி வாங்கும். ஏன்னா அது வந்து லைக் ஒன் டைம்ன்றது பார்த்தது லைக் அப்போ வந்து அது பேட்டர்ன் இல்லை. இப்போது நீங்கள் ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆக்சுவலாக அதை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக அதை கன்ஃபர்மேஷன் பண்ணி பாருங்கள். அப்புறம் இல்லைனா யாராவது அதை பற்றி தெரிஞ்சவங்கள பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒன்று. வேறு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேறு இதை சொல்லுங்கள். இப்போது நான் வந்து இப்போ ஒரு நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பரில் வந்து இந்த நம்பர் என்ன ஓகே வெயிட் பண்ணுங்கள். இந்த நம்பர் வந்து என்ன சீக்வன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். 1 2 3 2 1 3 1 2 3 2 1 3 2 3 2 3 3 3 2 1. இப்போ நான் சொன்னதில் வந்து இப்போ நீங்கள் கண்டுபிடிங்க, ஏதாவது ஒரு பேட்டர்ன் மாதிரி கண்டுபிடிங்க. பேட்டர்னே இருக்காது ஆக்சுவலாக. நான் சொல்கிறது வந்து ரேண்டமாக நான் சொன்னேன். ஆனால் நம்ம பிரெயின் வந்து அது வந்து பேட்டர்னை தான் பார்க்கும் எப்போவுமே. ஸோ எதுக்குன்னா இப்போது பேட்டர்னாக பார்க்குறதுன்றது ஆக்சுவலி கொஞ்சம் டேஞ்சரஸ். இப்போ பேட்டர்னாக பார்த்தா நம்ம பிரெயினுக்கு என்ன ஆகுனா ரெக்கக்னைஸ் ஆகிட்டு, ஸோ இது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண தோணும். அப்போ நம்ம வந்து பண்ணிவிட்டு அதை தப்பு பண்ணுவோம். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பேட்டர்ன் மாதிரி கண்டுபிடிச்சிட்டிங்க, இல்லை பிரெயின் பண்ணணுன்னு தோணுதுன்னா அதை செக் பண்ணுங்கள். அது நம்ம பிரெயின் பார்க்குற வேலை, நம்ம பார்க்குற வேலை இல்லை. செக் பண்ணுங்கள் அந்த பேட்டர்னை, அது கரெக்டு தானான்றது அதை உறுதிப்படுத்துங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள். லைக் வேறு யார்கிட்ட கேட்டு பாருங்கள், இது உனக்காக இருக்கா இல்லை இந்தமாரி இல்லை நீ லைக் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்கள் இந்த பேட்டர்ன்றதை. ஜஸ்ட் அதுதான் என்னென்னா நம்ம பிரெயின் வந்து ரேண்டம்னஸை கூட பேட்டர்னை தான் பார்க்கும். அப்புறம் எது நம்மளுக்கு தெரியலையோ இல்லை நம்மளுக்கு எது ரெக்கக்னைஸ் ஆகலையோ அதையும் பேட்டர்னை தான் பார்க்கும். ஸோ பேட்டர்னாக பார்க்காதீங்க, ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணுங்கள். ஸோ இது வந்து பேட்டர்ன் illusionல வந்துடும். ஸோ ஓகே.